வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு முன்கூட்டியே மகளிர் உரிமை தொகை வரவு. தமிழகம் முழுவதும் போக்குவரத்து தொழிலாளர்கள் இரண்டாவது நாளாக போராட்டம். பேருந்துகளை இயக்க தற்காலிக ஓட்டுநர் நடத்துனர்களுக்கு தமிழ்நாடு அரசு அழைப்பு. குஜராத் உலக வர்த்தக மாநாட்டை தொடக்கி வைத்தார் பிரதமர் மோடி. 20க்கும் மேற்பட்ட நாடுகளை சேர்ந்த 1000க்கும் அதிகமான நிறுவனங்கள் பங்கேற்பு. போக்குவரத்து தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். தமிழக அரசுக்கு முன்னாள் முதல்வர் ஓ. பன்னீர்செல்வம் வலியுறுத்தல். பில்கிஸ் பானு வழக்கில் 11 பேரை சிறையில் சரணடைய உச்சநீதிமன்றம் உத்தரவு. 11 பேரில் 9 பேரை தொடர்பு கொள்ள முடியவில்லை என குஜராத் காவல்துறை தகவல். விரிவான செய்திகள். பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் நிகழ்வை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார். பொங்கல் பண்டிகையை ஒட்டி குடும்ப அட்டைதாரர்களுக்கு பச்சரிசி, சர்க்கரை, முழு கரும்பு போன்ற பொருட்கள் அடங்கிய தொகுப்புடன் 1000 ரொக்க பரிசு வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்தார். மேலும் ஒன்றிய, மாநில அரசு ஊழியர்கள், வருமான வரி செலுத்துவோர், பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரிவோர், சர்க்கரை அட்டைதாரர்கள், பொருளில்லா அட்டைதாரர்கள் தவிர்த்து ஏனைய குடும்ப அட்டைதாரர்கள் அனைவருக்கும் 1000 ரூபாய் ரொக்கமாக வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்தார். இதையடுத்து அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசாக 1000 வழங்க வேண்டும் என பலரும் வலியுறுத்தி வந்தனர். இந்த நிலையில் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று நிபந்தனையின்றி அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசாக 1000 வழங்கப்படும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்துள்ளார். அத்துடன் 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் 1 முழு கரும்பு ஆகியவை பொங்கல் பரிசு தொகுப்பாக வழங்கப்படும் என்றும் அறிவித்தார். இந்த நிலையில் சென்னை ஆழ்வார்பேட்டை ஸ்ரீராம் நகரில் உள்ள ஒரு ரேஷன் கடையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் 1000 ரூபாய் பணத்தை வழங்கி தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் சேகர் பாபு, மா. சுப்பிரமணியன், பெரிய கருப்பன், சக்கரபாணி மற்றும் அதிகாரிகள் உடனிருந்தனர். அதனைத் தொடர்ந்து மற்ற மாவட்டங்களில் அமைச்சர்கள், MP, MLA-க்கள் உள்ளிட்ட மக்கள் பிரதிநிதிகள், அதிகாரிகள் தொடங்கி வைத்தனர். இன்று முதல் வரும் 14ஆம் தேதி வரை பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் 1000 பரிசு தொகையை ரேஷன் கடைகளில் அனைத்து அரிசி ரேஷன் அட்டைதாரர்களும் பெற்றுக் கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் இன்று முதலே மகளிர் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளது. மாதந்தோறும் 15ஆம் தேதி மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட்டு வரும் நிலையில் பண்டிகை அல்லது வார விடுமுறை காலத்தில் முன்கூட்டியே உரிமை தொகையை தமிழ்நாடு அரசு பெண்களின் வங்கி கணக்கில் வரவு வைத்து வருகிறது. அதன்படி பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு 5 நாட்கள் முன்னதாக இன்றே மகளிரின் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளது. அரசு பேருந்துகளை இயக்க தற்காலிக ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களுக்கு தமிழ்நாடு அரசு அழைப்பு விடுத்துள்ளது. காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும். பழைய ஓய்வூதிய திட்டம் 15வது ஊதிய ஒப்பந்தத்தை இறுதி செய்ய வேண்டும். போக்குவரத்து தொழிலாளர்களுக்கான ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை தொடங்க வேண்டும் உள்ளிட்ட 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாக போக்குவரத்து தொழிலாளர்கள் சங்கங்கள் அறிவித்தனர். தமிழ்நாடு அரசு சார்பாக நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படாததை அடுத்து அண்ணா தொழிற்சங்கம், CITU உள்ளிட்ட தொழிற்சங்கங்கள் 2வது நாளாக வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றன. இந்த வேலை நிறுத்தம் காரணமாக சென்னை உள்பட தமிழ்நாட்டில் உள்ள பல பகுதிகளில் பேருந்துகள் குறைவாக இயக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் 2வது நாளாக வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள போக்குவரத்து தொழில் சங்கங்கள் பேருந்து நிலையங்கள் மற்றும் பணிமனைகளை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதாக பல இடங்களில் பரபரப்பு ஏற்பட்டது. 2வது நாளாக இன்றும் பணிக்கு வராமல் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் தொழிற்சங்கங்களை சேர்ந்த போக்குவரத்து தொழிலாளர்கள் குறித்த கணக்கு எடுக்கும் பணியை தமிழ்நாடு அரசு துவங்கியுள்ளது. பேருந்து சேவை சீராக இயக்கப்பட்டு வரும் நிலையில் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபடும் தொழிலாளர்கள் பேருந்து இயக்கத்தை தடை செய்யும் வகையில் முற்றுகையிடவோ சிறைப்பிடிக்கவோ முயன்றால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப் போவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் எந்த பாரபட்சமும் இன்றி துறை சார்பில் ஒழுங்கு நடவடிக்கை உடனடியாக எடுக்கப்படும் எனவும் போக்குவரத்து துறை அறிவித்துள்ளது. இதற்கிடையே அரசு பேருந்துகளை இயக்க தற்காலிக ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களுக்கு அரசு அழைப்பு விடுத்துள்ளது. பயிற்சி பெற்ற ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் அசல் உரிமம், ஆதார் அட்டையுடன் மாவட்ட போக்குவரத்து கழக அதிகாரிகளை அணுக அரசு அறிவுறுத்தியுள்ளது. அதேபோல் வேலை நிறுத்த போராட்டத்திற்கு தடை விதிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை இன்று பிற்பகல் 2:15 மணிக்கு தள்ளி வைத்து தலைமை நீதிபதிகள் அமர்வு உத்தரவிட்டது. பொங்கல் பண்டிகையின் போது பொதுமக்கள் பாதிக்கப்படுவதாக கருத்து தெரிவித்த தலைமை நீதிபதிகள் இந்த நேரத்தில் வேலை நிறுத்தம் அவசியமா எனவும் கேள்வி எழுப்பினர்.
குஜராத் காந்தி நகரில் உலகளாவிய உச்சி மாநாட்டை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். துடிப்பான குஜராத் என்ற தலைப்பில் 10வது உலகளாவிய உச்சி மாநாடு தொடங்கி வைக்கப்பட்டது. 3 நாட்கள் நடைபெறும் குஜராத் உச்சி மாநாட்டில் 34 கூட்டணி நாடுகளும் 16 அமைப்புகளும் பங்கேற்றுள்ளது. மாநாட்டில் கலந்து கொள்ள இந்தியா வந்த ஐக்கிய அரபு அமீரகம் முகமது பின் சையத் அல் நயான் ஷேக் குடியரசு நாட்டின் பிரதமர் திமோர் வெஸ்டே அதிபர் உள்ளிட்ட உலக தலைவர்களை சந்தித்து பிரதமர் மோடி புகைப்படம் எடுத்துக்கொண்டார். மேலும் முன்னணி உலகளாவிய நிறுவன தலைமை நிர்வாக அதிகாரிகளுடனும் பிரதமர் ஆலோசனை மேற்கொள்கிறார். அதேபோல் இந்த மாநாட்டில் முக்கிய தொழில் அதிபர்களுமான முகேஷ் அம்பானி, கௌதம் அம்பானி, டாடா நிறுவன தலைவர், மைக்ரோசாப்ட் பிரதிநிதிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நாடாளுமன்ற தேர்தல் பணிகள் குறித்து காங்கிரஸ் நிர்வாகிகளுடன் அக்கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே ஆலோசனை மேற்கொண்டார். நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தேர்தலை எதிர்கொள்வதற்காக அரசியல் கட்சிகள் தீவிரமாக தயாராகி வருகின்றன. இதனிடையே காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே மக்களவை தேர்தல் பணிகள் குறித்து அனைத்து மாநில காங்கிரஸ் நிர்வாகிகளுடன் பல்வேறு கட்ட ஆலோசனைகளை நடத்தி வருகிறார். முன்னதாக காங்கிரஸ் கட்சி சார்பில் வார் ரூம் தேர்தல் அறிக்கை தயாரிப்பதற்கான குழு, நேர்காணல் குழு உள்ளிட்ட குழுக்கள் அமைக்கப்பட்டு தேர்தல் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் நாடாளுமன்ற தேர்தல் பணிகள் குறித்து காங்கிரஸ் நிர்வாகிகளுடன் டெல்லியில் இன்று அக்கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே ஆலோசனை நடத்துகிறார். இதைத் தொடர்ந்து கட்சியின் பல்வேறு பிரிவுகளுக்கு பொறுப்புகள் வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பில்கிஸ் பானு வழக்கில் 11 குற்றவாளிகளை சரணடைய உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ள நிலையில் 9 பேரை தொடர்பு கொள்ள முடியவில்லை என குஜராத் காவல்துறை தெரிவித்துள்ளது. குஜராத் மத கலவரத்தில் பில்கிஸ் பானுவை ஒரு கும்பல் பாலியல் பலாத்காரம் செய்த நிலையில் சிறு வயது மகள் உள்பட அவரது குடும்ப உறுப்பினர்கள் 15 பேர் கொல்லப்பட்டனர். இந்த கொடூர சம்பவம் தொடர்பாக 11 பேருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட நிலையில் கருணை அடிப்படையில் குஜராத் அரசு கடந்த 2022ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திர தினத்தன்று விடுதலை செய்தது. இதை எதிர்த்து பில்கிஸ் பானு தரப்பில் தொடர்ந்த வழக்கில் நீதிபதிகள் PV நாகரத்னா மற்றும் உஜ்ஜல் புயான் ஆகியோர் அடங்கிய அமர்வு தீர்ப்பு வழங்கியது. அதில் குற்றவாளிகளை முன்கூட்டியே விடுதலை செய்த குஜராத் அரசின் உத்தரவை ரத்து செய்த உச்சநீதிமன்றம் பில்கிஸ் பானுவின் மனு விசாரணைக்கு உகந்ததுதான் என தெரிவித்துள்ளது. வழக்கில் குற்றவாளிகளுக்கு நிவாரணம் வழங்கவோ முன்கூட்டியே விடுதலை செய்யவோ குஜராத் அரசுக்கு அதிகாரம் இல்லை என நீதிபதிகள் தெரிவித்தனர். இந்நிலையில் பில்கிஸ் பானு வழக்கில் குற்றவாளிகள் சரணடைவது குறித்து காவல்துறையினர் விளக்கம் அளித்துள்ளனர். அதில் குற்றவாளிகள் 11 பேரையும் காவல்துறையினர் கண்காணித்து வருவதாகவும், குற்றவாளிகள் சரணடைவது குறித்து இதுவரை எந்த தகவலும் கிடைக்கவில்லை எனவும் தெரிவித்துள்ளது. கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் முதல் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டுள்ள சயானிடம் CBCID போலீசார் நாளை மீண்டும் விசாரணைக்காக ஆஜர்படுத்தியுள்ளனர். கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு தொடர்பாக ஜெயலலிதாவின் கார் ஓட்டுநர் கனகராஜ், வாளையார் மனோஜ், சயான் உள்ளிட்ட 10 பேரை கோத்தகிரி காவல்துறை கைது செய்தனர். இந்த வழக்கை CBCID காவல்துறை விசாரணை நடத்தி வரும் நிலையில் உதகை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்று வருகிறது. மேலும் இந்த வழக்கில் குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்டுள்ள பிஜின்குட்டி தீபு, ஜம்சீர் ஆகியோரிடம் இருந்து 8 செல்போன்கள், 4 சிம் கார்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டன. செல்போன்கள், சிம் கார்டுகளில் இருந்து சேகரிக்கப்பட்ட தகவல்கள் 8000 பக்கங்கள் உதகை மாவட்ட குடும்ப நல நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன. இந்நிலையில் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள சயான் நாளை விசாரணைக்காக கோவையில் உள்ள CBCID அலுவலகத்தில் ஆஜராக உள்ளார். முரசொலி நிலம் தொடர்பாக தேசிய பட்டியலின ஆணையம் விசாரிக்க தடை கேட்டு முரசொலி அறக்கட்டளையின் நிர்வாக அறங்காவலர் RS பாரதி தொடர்ந்த வழக்கை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. முரசொலி அலுவலகம் பஞ்சமி நிலத்தில் உள்ளதாக பாஜகவின் சீனிவாசன் 2019ஆம் ஆண்டு தொடுத்த புகாரை ஏற்று தேசிய பட்டியலின ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியிருந்தது. இந்த நோட்டீஸை எதிர்த்து முரசொலி அறக்கட்டளை நிர்வாக அறங்காவலர் RS பாரதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது முரசொலி அறக்கட்டளை தரப்பில் பஞ்சமி நிலம் என்பதற்கான எந்த ஆதாரத்தையும் தாக்கல் செய்யாமல் புகார் அளிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது.
சொத்தின் மீதான உரிமை யாருக்கு உள்ளது என தீர்மானிக்கும் வகையில் நீதிமன்றத்தின் பணியை ஆணையம் செய்யாது என தெரிவித்தது. இதனை அடுத்து சென்னை உயர்நீதிமன்றம் முரசொலி அலுவலகம் பட்டா நிலத்தில் உள்ளது என்பதற்கான வருவாய்த்துறை ஆவணங்களை தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு உத்தரவு பிறப்பித்தது. இந்நிலையில் முரசொலி அலுவலகம் பஞ்சமி நிலத்தில் அமைந்துள்ளதாக எழுந்த புகாரில் தேசிய SC/ST ஆணையம் அனுப்பிய பழைய நோட்டீஸை கணக்கில் எடுத்துக் கொள்ளக்கூடாது என்றும் புதிய நோட்டீஸ் அனுப்பி விசாரணை நடத்தலாம் எனவும் சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. மேலும் முரசொலி அறக்கட்டளையின் நிர்வாக அறங்காவலர் RS பாரதியின் வழக்கை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அரசு போக்குவரத்து தொழிலாளர்களின் வேலை நிறுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என முன்னாள் முதல்வர் O பன்னீர்செல்வம் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சொந்த ஊர்களுக்கு பொதுமக்கள் செல்லும் இதுபோன்ற நேரங்களை ஆம்னி பேருந்துகள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு கட்டணம் பன்மடங்கு உயர்த்தப்படுவதும் இதனால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்படுவதாக தெரிவித்துள்ளார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அரசு போக்குவரத்து கழகங்களில் பணிபுரியும் தொழிலாளர்களின் வேலை நிறுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வர அரசு நடவடிக்கை எடுக்காதது வேதனை அளிப்பதாக குறிப்பிட்டுள்ள அவர், அரசு போக்குவரத்து தொழிலாளர்களின் வேலை நிறுத்தத்தை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். சபரிமலை மகர விளக்கு பூஜைக்காக சிறப்பு ரயில் இயக்கப்படும் என ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மகர விளக்கு பூஜைக்காக கடந்த டிசம்பர் 30ஆம் தேதி அன்று சபரிமலையில் நடை திறக்கப்பட்டதிலிருந்து நாள்தோறும் லட்சக்கணக்கான பக்தர்கள் ஐயப்பனை தரிசித்து வருகின்றனர். மகர ஜோதி நெருங்கும் நிலையில் சபரிமலையில் பக்தர்கள் கூட்டம் அதிகரித்து வருகிறது. சபரிமலையில் ஜனவரி 15ஆம் தேதி அதிகாலை மகர சங்கிரம பூஜையும் மாலையில் மகர ஜோதி தரிசனமும் நடைபெற உள்ளது. இந்நிலையில் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் இன்றுடன் ஸ்பாட் புக்கிங் நிறுத்தப்படுவதாக தேவசம் போர்டு அறிவித்துள்ளது. 14ஆம் தேதி 50,000 பேருக்கும் 15ஆம் தேதி 40,000 பேருக்கும் மட்டும் சாமி தரிசனம் செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக அறிவித்துள்ளது. இந்நிலையில் சபரிமலையில் மகர விளக்கு பூஜை நாட்களில் கூட்ட நெரிசலை தவிர்க்கும் வகையில் ரயில்வே நிர்வாகம் சிறப்பு ரயில்களை இயக்கப் போவதாக தெரிவித்துள்ளது. செகந்திராபாத்தில் இருந்து சேலம் வழியாக கொல்லத்திற்கு சபரிமலை சிறப்பு ரயில் இயக்கப்படும் என ரயில்வே நிர்வாகம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. கோவை தடாகம் தாளியூர் பகுதியில் உணவு தேடி வந்து வீட்டை சேதப்படுத்திய யானையின் CCTV காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவை தடாகம் பகுதியை ஒட்டி வனப்பகுதிகளில் காட்டு யானைகள் அதிக அளவில் வசித்து வருகின்றன. இந்த காட்டு யானைகள் உணவு மற்றும் தண்ணீர் தேடி அடிக்கடி ஊருக்குள் புகுந்து வருகின்றன. இந்நிலையில் தடாகம் அடுத்த தாளியூர் சேர்ந்த தொழிலாளி நடராஜன் என்பவருக்கு சொந்தமான தோட்டத்தில் குட்டி யானையுடன் புகுந்த யானை ஒன்று உணவு தேடி வீட்டின் கதவை உடைத்து சேதப்படுத்தி சென்றது. தற்போது இது தொடர்பான CCTV காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா சுந்தர விநாயகர் திருக்கோயிலில் கலை வளர் விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா சுந்தர விநாயகர் திருக்கோயிலில் மார்கழி மாதம் சங்கட சதுர்த்தி தினத்தை முன்னிட்டு கோவிலில் அனைத்து நாதஸ்வர மற்றும் தவில் இசை கலைஞர்கள் முன்னேற்றம் நலசங்கம் சார்பில் கலை வளர் விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. நாதஸ்வர மற்றும் தவில் கச்சேரி விழாவில் நாதஸ்வர வித்வான்கள் காளிதாஸ், வினோத்குமார், மங்கள வாத்திய வித்வான்கள் ஆசான், ராஜரத்தினம் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக பங்கேற்று மேடையில் மேளதாளம் மற்றும் நாதஸ்வரம் வாசித்து காட்டினர். ஏராளமான பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு கலைஞர்களின் இசைகளை கண்டு மகிழ்ந்தனர். சங்கத்தின் நிர்வாகிகள் பழனிவேல், ராமன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த இசை நிகழ்ச்சியில் நாதஸ்வரம், தவில் வாசித்த இசை கலைஞர்களுக்கு சங்கத்தின் சார்பாக நினைவு பரிசு, கேடயம் வழங்கி மரியாதை செலுத்தப்பட்டது. வேலூரில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் கேலோ இந்தியா விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி நடைபெற்றது. வேலூர் மாவட்டத்தில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் கேலோ இந்தியா குறித்த விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி நடைபெற்றது. ஆண்கள், பெண்கள் தனித்தனி பிரிவாக நடத்தப்பட்ட போட்டிகளை மாவட்ட ஆட்சியர் குமாரவேல் பாண்டியன் கொடியசைத்து துவங்கி வைத்தார். உடல் நலன் மற்றும் விளையாட்டுகள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் கோட்டையிலிருந்து துவங்கிய இந்த மாரத்தான் போட்டிகள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நிறைவடைந்தது. இவ்விழாவில் வேலூர் மேயர் சுஜாதா, விளையாட்டு அலுவலர் நொய்லின் ஜான் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் காவேரிப்பாக்கம் அருகே காரில் குட்கா பொருட்களை பறிமுதல் செய்த நிலையில் கடத்தலில் ஈடுபட்ட 2 பேரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் காவேரிப்பாக்கம் அடுத்த சித்தஞ்சி என்ற இடத்தில் காவல்துறையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது அந்த வழியாக வட்டாட்சியர் என்று போர்டு பொய்க்கப்பட்டிருந்த காரை சந்தேகத்தின் பேரில் காரில் நிறுத்தி சோதனை மேற்கொண்டனர்.
அப்போது காரில் தடை செய்யப்பட்ட 124 கிலோ எடையுள்ள குட்கா பொருட்கள் கடத்தி செல்வது கண்டறியப்பட்டது. இதனிடையே குட்கா பொருட்களை கடத்தி வந்த இருவரும் தப்பி சென்ற நிலையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து குட்கா பொருட்களை பறிமுதல் செய்து இருவரையும் தேடி வருகின்றனர். திருவாரூரில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிய கழக பொது தொழிலாளர் சங்கத்தினர் 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவாரூர் விளமல் பகுதியில் உள்ள தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிய கழக அலுவலகம் முன்பு மண்டல தலைவர் அண்ணாதுரை தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதில் 2012 முதல் 2016 வரை உள்ள பருவகால பணியாளர்களை உடனே நிரந்தரம் செய்ய வேண்டும், அதற்கான தகுதி பட்டியலை உடனே தலைமை அலுவலகத்திற்கு அனுப்பி வைக்க வேண்டும், ஓய்வு பெற்றவர்களுக்கு கால தாமதமின்றி பணி பயனை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக பொது தொழிலாளர் சங்கத்தினர் 50க்கும் மேற்பட்டோர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் இந்திய தொழிற்சங்கங்களின் மாவட்ட தலைவர் அனிபா, மாநில துணை செயலாளர் மோகன், மாவட்ட பொருளாளர் மாலதி மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கரூர் மாவட்டம் தாந்தோணி மலை பகுதியில் உள்ள கூட்டுறவு நியாய விலைக் கடையில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் பொங்கல் பரிசு வழங்கும் திட்டத்தை மாவட்ட ஆட்சியர் துவங்கி வைத்தார். கரூர் மாவட்டம் தாந்தோணி மலை பகுதியில் உள்ள கூட்டுறவு நியாய விலைக் கடையில் 2024ஆம் ஆண்டு பொங்கல் பண்டிகை சிறப்பாக கொண்டாடும் வகையில் தமிழக அரசு அறிவித்தபடி அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு மற்றும் இலங்கை தமிழ் மறுவாழ்வு முகாமில் வசிக்கும் குடும்பங்களுக்கு பொங்கல் பரிசாக தலா 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, 1000 ரூபாய் பணம், கரும்பு ஆகியவற்றை வழங்க ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த பொங்கல் பரிசு திட்டத்தை மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் துவக்கி வைத்தார். இதில் கரூர் மண்டல கூட்டுறவு சங்கத்தின் இணை பதிவாளர் சுந்தரராஜ், பொது விநியோக திட்ட துணை பதிவாளர் பிச்சைவேல், அரசு அலுவலர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். சரிதா கோவிந்தராஜ், அருகம்பாளையம், தாந்தோணிமலை, கரூர்ல இருந்து பேசலாம். எங்களுக்கு ரேஷன் கடை ஆச்சிமங்கலம் கிராமத்துல ரேஷன் கடை. இந்த வாட்டி பொங்கல் பரிசா முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ அரிசி, ஒரு முழு கரும்பு பொங்கல் பரிசா 1000 ரூபாய் பணம் கொடுத்திருக்காரு. இது இல்லாம மகளிர் உதவித்தொகை மாதம் 1000 ரூபாய் வருது. மொத்தம் இந்த மாதத்துக்கான பொங்கல் சிறப்பு தொகையா 2000 ரூபாய் கொடுத்திருக்காரு. அதை வச்சு நாங்க பொங்கல் சிறப்பா கொண்டாடுவோம். முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி. அதேபோல் திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காட்டில் பொங்கல் பரிசு 1000 ரூபாய் மற்றும் பொங்கல் தொகுப்பு பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனை மீஞ்சூர் ஒன்றிய தலைவர் அத்திப்பட்டு ஜி ரவி, பழவேற்காடு உள்ளிட்ட மீஞ்சூர் ஒன்றியத்துக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள நியாய விலை கடைகளுக்கு சென்று பொங்கல் பரிசுகளை குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கினார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த கைனூரில் ரயில்வே சுரங்கப்பாதை அமைக்கும் பணியை விரைந்து முடிக்க வலியுறுத்தி கிராம மக்கள் தண்ணீரில் இறங்கி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த கைனூரில் ரயில்வே சுரங்கப்பாதை அமைக்கும் பணிகள் கடந்த ஆண்டு தொடங்கப்பட்டது. சுரங்கப்பாதை அமைப்பதற்கு இடம் கையகப்படுத்துவது தொடர்பாக உரிமையாளர்கள் சிலர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருப்பதால் பணிகள் பாதியிலேயே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இதனால் சுரங்கப்பாதைக்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் 10 அடி ஆழத்திற்கும் மேலாக மழை நீர் தேங்கி உள்ளது. பணிகள் முடிக்கப்படாததால் 9 கிராம மக்கள் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு மேலாக சுற்றி செல்ல வேண்டியுள்ளது. எனவே பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்று கிராம மக்கள் அதிகாரிகளின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் சுரங்கப்பாதையில் தேங்கியுள்ள தண்ணீரில் இறங்கி திடீர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். தேனி மாவட்டத்தில் தொடர் மழையால் மஞ்சளாறு அணைக்கு வரும் நீரின் அளவு முழு கொள்ளளவை எட்டியுள்ள நிலையில் அப்பகுதியில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கடந்த 2 தினங்களாக பெய்த கனமழையின் காரணமாக மஞ்சளாறு அணைக்கு வரும் நீரின் அளவு மேலும் அதிகரித்து அணையின் நீர்மட்டம் 56 அடி வரை உயர்ந்துள்ளது. வினாடிக்கு 90 கன அடியிலிருந்து நீர்வரத்து 450 கன அடியாக அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக வினாடிக்கு 450 கன அடி உபரி நீர் வெளியேற்றப்படுகிறது. அதிகப்படியான உபரி நீர் வெளியேற்றத்தால் தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் உள்ள மஞ்சளாறு ஆற்றங்கரையோர பகுதிகளான தேவதானப்பட்டி, கெங்குவார்பட்டி, தும்மலப்பட்டி, வத்தலகுண்டு, விருவீடு உள்ளிட்ட பகுதியில் உள்ள ஆற்றங்கரையோர பொதுமக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அந்தமான் தீவில் 4.5 ரிக்டர் அளவுகோலில் மிதமான நிலநடுக்கம் ஏற்பட்டது. சமீப காலமாக நாடு மற்றும் உலகின் பல பகுதிகளில் நிலநடுக்க சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன. இந்த ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி புத்தாண்டன்று ஜப்பானில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் அதிக அளவிலான மக்கள் உயிரிழந்தனர். மேலும் நேற்று இந்தோனேசியாவின் தலாவத் தீவு பகுதியில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது.
இது ரிக்டர் அளவில் 6.7 பதிவானது. இந்நிலையில் அந்தமான் தீவுகளில் காலை 7:53 மணி அளவில் மிதமான நிலநடுக்கம் உணரப்பட்டது. அந்தமான் தீவில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கத்தின் தீவிரம் ரிக்டர் அளவுகோலில் 4.5 பதிவாகியுள்ளது என தேசிய நில அதிர்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. நிலநடுக்கத்தால் உயிரிழப்பு, பொருட்சேதம் குறித்து இதுவரை தகவல் ஏதும் வெளியாகவில்லை. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு முன்கூட்டியே மகளிர் உரிமை தொகை வரவு. தமிழகம் முழுவதும் போக்குவரத்து தொழிலாளர்கள் 2வது நாளாக போராட்டம். பேருந்துகளை இயக்க தற்காலிக ஓட்டுநர் நடத்துனர்களுக்கு தமிழ்நாடு அரசு அழைப்பு. குஜராத் உலக வர்த்தக மாநாட்டை தொடக்கி வைத்தார் பிரதமர் மோடி. 20க்கும் மேற்பட்ட நாடுகளை சேர்ந்த 1000க்கும் அதிகமான நிறுவனங்கள் பங்கேற்பு. போக்குவரத்து தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். தமிழக அரசுக்கு முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் வலியுறுத்தல். பில்கிஸ் பானு வழக்கில் 11 பேரை சிறையில் சரணடைய உச்சநீதிமன்றம் உத்தரவு. 11 பேரில் 9 பேரை தொடர்பு கொள்ள முடியவில்லை என குஜராத் காவல்துறை தகவல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.